ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் அவங்க குட்டி ஏஞ்சல். என்னடா இன்னைக்கு என்ன வீடியோ என்ன பாக்குறீங்க? குட்டியோட பர்த்டே இன்னும் வந்து 3 hours தான் இருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம வந்து நான் மெகந்திலாம் வச்சுட்டேன், அழைச்சிட்டேன். ஸோ காலையில நல்லா கலராக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது நாங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு புது ட்ரெஸ் தாங்க. காட்டு ஃபுல்லாக வெயிட்டுக்கு போகிற மாதிரி தான். ஐயோ இப்போ புது ட்ரெஸ் தான். ஸோ ஆனால் இப்போ தான் போடுறேன் இந்த ட்ரெஸ்ஸை. இவங்களும் வந்து புது ட்ரெஸ் தான். இது வந்து நைட்டு கேக் வெட்டுறேன்னு தெரியல. ஸோ போக போக தெரியும். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் நைட்டு ஃபுல்லா அப்படின்ட்டு ஆல்ரெடியே மருதாணி எல்லாம் வச்சாங்க, பூலாம் கட்டினாங்க, எல்லாம் பாத்துருப்பீங்களா? இது வந்து அதுக்கு அடுத்துதான் எடுக்கிறேன். ஸோ இதை தான் நான் ஃப்ரண்ட்ல போடுவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றது பாருங்க. என்ன பண்ண போறோம் அப்படின்றத பாப்போம். ஓகேவா? வீடியோ இருக்கு. மருதாணி வச்சதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். கேக் வெட்டுறது எல்லாமே இப்ப நைட் ஸ்டார்ட் ஆகும். என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நைட்டு கேக் வெட்டுவாங்களா இல்லையா தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் நான் வந்து எப்பயுமே நைட்ல அன்டைம்ல கேக் வெட்டினதே கிடையாது. அவங்களுக்கு கூட நான் வெட்டியிருக்கேன், நீங்க பாத்திருப்பீங்க. நாங்க வந்து டைரக்டா பகல்ல தான் வெட்டியிருக்கோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படிதான் இருந்திருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. சோ ஓகே, இன்னைக்கு எங்க போறோம், என்ஜாய் பண்றோம் அப்படின்றத நைட்டு ஃபுல்லா என்ன பண்ண போறோம்ன்றத பாருங்க. ஓகே, மறக்காம எனக்கு எல்லாருமே வந்து விஷ் பண்ணிருங்க. என்னோட ஃபேமிலிஸ் எல்லாருமே ஓகேவா? கேட்கலன்னா தப்பா நினைச்சுக்காங்க. எல்லாரும் மறக்காம விஷ் பண்ணிருங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல நிறைய பேர் விஷ் பண்ணிருக்கேன், அதுக்குமே ரொம்ப தேங்க்யூ. சோ ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாத்தீங்களா எவ்வளோ பூ? என் பர்த்டேக்கு முன்னாடியே நான் வாங்கி கொடுத்துட்டேங்க. இவ்வளோ பூவும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் மருதாணிலாம் வைப்பாங்க, அதெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள். ஒரு நாளைக்கு முன்னாடியே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆடா மாதிரியே மருதாணிலாம் இன்னும் வைக்கணும். வெயிட்டிங். இதை ஃபுல்லாக கட்டினா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பூ கட்டிக்கிட்டாங்க. ஃபினிஷிங் ஆயிட்டுன்னா நம்ம காட்டுறோம். இன்னும் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கட்டி முடிக்கிட்டே நம்ம பார்ப்போம். எவ்வளோ பூ பிறந்த நாளைக்காக கட்டி முடிச்சுட்டாங்க ஒரு வழியா. பார்த்தீங்களா எவ்வளோ பேர் இருக்கு. எப்பயுமே ஏதாவது ஃபங்க்ஷன்னா நான் வந்து பூ வந்து வாங்கி கொடுத்துருவேன். இன்னும் கொஞ்சம் இருக்குதா? கட்டலாமா? இன்னும் கொஞ்சம் இருக்கு பெண்டிங். பாருங்க இவ்வளோ பூ. என்னடா இவ்வளோ பூவோட கட்டுவாங்க? அவ பிறந்த நாளைக்குமே நான் இப்படிதான் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன். அவ கட்டி வச்சிட்டான். அதே மாதிரிதான் என் பிறந்த நாளைக்குமே வாங்கி கொடுத்துட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் வருங்க எப்பயுமே. அதான் நமக்கு பெனிஃபிட். ஓகே, நாளைக்கு வைக்கும் போது பாருங்க எப்படி இருக்கான்னு. இவ்வளோ பூ வைப்பா. பாத்தீங்கன்னா மருதாணி வச்சிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா அவங்க கையில வச்சிட்டு இருக்காங்க. 2 பக்கமும் வைப்பாங்க அவங்களே. நைட்டு இதெல்லாம் நாளைக்கு என்னோட பர்த்டே. அதுக்கு முன்னாடி நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வழக்கமாக எப்பயுமே நாங்கள் பண்ணுறது தான். அதனால தான் பூவெலாம் வாங்கிட்டு வந்து பூ கட்டிட்டு மருதாணி வைக்கிறதெல்லாம் வழக்கம் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். வச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம் எப்படி வச்சுருக்காங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? பாவம். நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்றோம் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அப்படின்றத மறக்காம பாருங்க கண்டினியூயா. இப்போ பாத்தீங்கன்னா ஃபைனலா 2 கையிலையும் மருதாணி வச்சுட்டா. எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? பாவம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டா இன்னைக்கு மருதாணி வச்சு. டயர்டாகி தூங்கிட்டாங்க. ஓகே, நம்ம ஃபைனலா இன்னைக்கு என்ன பண்றோன்றத பாப்போம். ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பர்த்டே. நைட்டு 12 மணிக்கு கரெக்டா விஷ் பண்ணிருக்காங்க. சோ தேங்க்யூ சோ மச். ஓகே, தேங்க்யூ மா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுறதுக்காக குட்டியை வந்து நான் வந்து வண்டியில் இருக்கேன். ஸோ வந்து அவங்க நம்ம போய் பிடிக்கிறோம். ஓகே, அப்படியே இருங்க, வந்துடுறேன். அப்படியே கூட்டிட்டு ஆண்டி வச்சு. A few minutes later. என்னது இந்த நேரத்துல சாவடிங்க. ஓகேவா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். மேலே பாரு. மேலையா? வெடியில எங்க டேபிள் எடுத்துட்டு வந்துடுற? இங்க வந்து டேபிள் இருந்தது. ஸோ இவங்களுக்கு வந்து கேக்கை வந்து நம்ம வெட்டிடலாம். உண்மையிலுமே கேக்லாம் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைச்சு பார்க்கல. அப்பா இதான் செம தூக்கமா இருக்குங்க. டயர்டா இருக்குது. எனக்கே ரொம்ப டயர்டா இருக்குங்க.
சரி ஓகே நம்ம வந்து ஆக்சுவலா இது வந்து ஏதோ ஒரு ஏரியா எங்களுக்கு தெரியாது தெரியல ஏன் டிஃப்ரெண்டா வெட்டுறேன் அப்படின்னா எந்த ஏரியானே தெரியல. நம்ம வந்து எனக்குமே வீட்ல தான் வெட்டணுமா, சோ உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்குமேன்றதுக்காக ஏதோ ஒரு ஏரியா வந்து நிப்பாட்டிட்டோம். ஏதோ ஒரு ஏரியா வந்து நிப்பாட்டி இந்த இடத்துல கேக் வெட்டிட்டு இருக்கேன். எந்த ஏரியான்னு தெரியல. தீப்பெட்டி கூட இல்ல. இப்ப நான் பத்த வைக்கிறதுக்கு எப்படி கேக் வெட்டுறேன்? எனக்கு கொடுத்துருங்க. அதனால ஓலா வந்து புக் பண்ணியாச்சு. வாவ் சூப்பரா இருக்கு கேக். கிட்ட காட்டுங்க. இருங்க. ஏய் வாவ் குட்டி. ஏய் சூப்பரா இருக்குப்பா. தீப்பெட்டி இருக்கா இல்லையா? தீப்பெட்டி சரி ஓகே நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு காட்டலாம். இருமோ இருமோ. ஓகேவா நல்லா இருக்கா? இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் வேணாம் கேக்ல போட்டுருவோம். நம்ம பாத்தீங்கன்னா பத்த வச்சாச்சு. ஓகேவா? வா நீ வெட்டு. நாளா தனி வெட்ட மாட்டவா? அப்ப இது வெட்டு வா. சரி ஓகே. அதை மட்டும் கொட்டுற இங்க கொட்டிடாது. வேணாம் விடு. ஏன் ஏதோ ஒரு ஏரியால இது வேற அமுக்கி அமுக்கி போகுது. பரவாயில்ல. ஓகே ஓகேவா? ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ குட்டிவா. குட்டியை மட்டும் வெட்டாதீங்க. நான் தான் குட்டி ஒண்ணும். நான் தான் ஃபர்ஸ்ட் ஒன் போட்டேன். ஓகே ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ. இந்தா லைட்டா இந்தா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஓகே எனக்காக லைட்டா வேணாம் லைட்டா. ஓகே தேங்க் யூ. வாவ் சூப்பரா இருக்கு கேக். வாங்க இப்ப. ஓகே செம்மையா இருந்துச்சு. தேங்க் யூ. எதுக்கு இதெல்லாம் உனக்கு? நைட் நேரத்தில் தூங்காம? ஓகேவா? எல்லாத்தையும் கூட்டி விட்டுறவா? பாருங்க மூஞ்செல்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க. நாங்க இல்லங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சோ வீடியோல ஆட் ஆக மாட்டாங்க. சோ வந்து நான் எதுவுமே பண்ணல, லைட்டா தான் பண்ணேன். ஓகே எனக்கு வந்து பிடிச்சிதான் இருக்கு. எங்க பர்த்டே நாளைக்கு இன்னும் பெரிய நாளா இருக்கு. நாளைக்குலாம் என்ன தரமா இருக்கு. இது வந்து தெரியல நல்லா இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் மெயினானதெல்லாம் நிறைய இருக்கு. காலையில நாளைக்கு இல்லையா காலையிலயா? ஆமா ஆமா மறந்துட்டோம் நாங்க. பசிடுவேன். செம்ம ஃபன் இருக்கு. வீடியோ கால் எல்லாம் தொடர்ந்து இன்னும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவோம் நான் நினைச்சு பார்க்கல. எங்க ஏரியா விட்டு ஏதோ ஒரு ஏரியால வந்து கேக் வெட்டிட்டு இருக்கோம். எந்த ஏரியான்னு கூட எனக்கு தெரியல. டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த என் பிறந்த நாளே எனக்கு இவ்வளோ ஹாப்பியா நான் என்னைக்குமே இருந்ததில்ல. ஸோ ரொம்ப தேங்க்யூ. ஓகே இன்னும் வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக கேக் ஆயிடுச்சு. அதனால போய் நான் மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்துட்டேன். ஏன்னா முடியல, ரொம்ப டயர்டாயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு மீதி கேக் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நைட்டுலாம் நாங்கள் தூங்கலை. ஒரு பக்கம் மருதாணி வச்சுட்டு அது இதுன்னு பண்ணிட்டு அந்த வேலையே ரொம்ப டயர்டாயிடுச்சு. காலைல எந்திரிச்சு கொஞ்சம் முக்கியமான வேலைலாம் இருக்கு. நிறைய வேலைனா காலையிலே தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த சர்ப்ரைஸ் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. கூட்டிட்டு வர ஏரியாவே எனக்கு தெரியல, எங்க வரோன்னே எனக்கு தெரியல. கார்ல கூப்பிட்டு வந்தாங்க. எங்க வரேன் எங்க போறோன்றது எதுவுமே எனக்கு தெரியல. ஒரு மாதிரி இந்த ஏரியா எங்களுதே கிடையாது. இங்க வந்து நாங்க வந்து தௌலத்தா கேக் வெட்டுறோம் பாருங்களேன். ஆச்சரியமா இருந்துச்சு. போன வாட்டி கூட வேற இடத்துல இருந்தோம், தெரிஞ்ச ஏரியால தான் இருந்தோம். இந்த வாட்டி தெரியாத ஏரியால இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் நம்ம சீக்கிரமா அந்த இடத்துல இருந்து காலி பண்ணிடணும். ஓகே எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கேக் வெட்டினதெல்லாம். நான் வந்து நினைச்சு பார்க்கல இந்த மாதிரிலாம் அவள் கேக் வெட்டுவோம், அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வருவா. ஏன்னா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தனியாக போய் கேக்லாம் பாவம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் பண்ணி சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ. ஸோ ஓகேங்க, நாளைக்கு காலையில வெயிட் பண்ணி பாருங்க என்ன நடக்கும் அப்படின்றத, என்ன சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. அடுத்த வீடியோல தான் நீங்க பார்க்க போறீங்க. எனக்கே தெரியாது என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. ஸோ ஓகே, இது வரைக்கும் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. சூப்பரா பண்ணியிருந்தேன் எனக்காக. இதுவே ரொம்ப பெருசு தான். நான் இதுக்கு மேலே எதுவும் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் எனக்கு யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை. ஹீட் நேரத்தில் அன்டைம் கரெக்டாக 12 மணிக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரிலாம் கேக் வெட்டி ஒரு கேக் வெட்டுறதே வந்து பெருசு தான். ஆனால் இதில் வந்து இவ்வளோ பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே, இதோட நெக்ஸ்ட் vlog பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டு பி கண்டினியூ. ஓகே, டாடா பை பை மை கைஸ். பை, லவ் யூ.